டீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பார் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா கார்த்தி? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு கார்த்தி. சொல்லுங்கப்பா. திருப்பரங்குன்றம் அங்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சை நடந்தது. என்னன்னா பக்தர்களே போராட்டம். இது மாதிரி 5 மணி நேரம் இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே அத்தியாவசிய தேவைகளும் குடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பக்தர்களே அங்க கொந்தளிச்சு போராட்டம் பண்ணாங்க. அதற்கு அமைச்சர் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தார். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க என்ன தவறு செஞ்சிருக்கு HRNC? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யறதுல தவறு செஞ்சிருக்கு? இது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் கோவில்ல நீங்க சாரி, திருச்செந்தூர் கோவில். திருச்செந்தூர் கோவில்ல யூசுவலா கோவில்ல HRNCயோட வேலை என்னன்னா, அங்க பக்தர்களுக்கான வசதியை செஞ்சு கொடுக்கறது தான் HRNCயோட வேலை. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்றது HRNC எல்லா கோவில்லையுமே. அந்த வகையில பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நாளுக்கு நாள், அதாவது ஒரு 9 கோவில்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ எஸ்பெஷலி இது ஐயப்ப சீசன். எல்லாரும் விரதம் இருந்து எல்லா கோயிலுக்கும் போற டைம், ஹாலிடேஸ், இந்த லாங் வீக்கெண்டு. இப்போ பாத்தீங்கன்னா பழனியில கிரௌட் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்ரீரங்கத்துல கிரௌட் ஜாஸ்தியா இருக்கு, திருச்செந்தூர்ல இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு. இப்படி எல்லா கோவில்களையும் கூட்டம் இருக்கு. இது புதுசு கிடையாது. திடீர்னு பிளாஷ் மாப் மாதிரி மக்கள் பக்தர்கள் அங்க குமியல. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த டயத்துல மக்கள் கூட்டம் வரும், நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு. இந்த அறம் கெட்ட அறநிலையத்துறை இதை பண்ண அன்னைக்குங்கிற மாதிரி திடீர்னு கும்பல் வரல. எப்பவுமே வர கும்பல் தான் வந்திருக்கா? இது தெரியும். அதாவது ஒவ்வொரு கோவில்லையும் இருக்க ஆபீசருக்கு தெரியும் எதெல்லாம் கோவில்ல கிரௌடட் டேஸ், எதெல்லாம் நான் கிரௌடட் டேஸ். எப்படி இப்ப டிவி சேனல்ல பிரைம் டைம், நான் பிரைம் டைம் மாதிரி கோவில்கள்ல இருக்கவங்களுக்கு தெரியும் என்னைக்கு கிரௌட் ஜாஸ்தி இருக்கும், என்னைக்கு கிரௌட் கம்மியா இருக்கும், என்ன எதுங்கிறது தெரியும். இது ஐயப்பன் கோவில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாவே அவ்வளோ ஊர் கோவில்லையும் டவுன் சவுத்ல கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் தட் மேட்டர் நீங்க பழனி எடுங்க, மதுரை எடுங்க, ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருச்செந்தூர். அதனால கிரௌடு அவங்க எதிர்பார்க்காத கூட்டம் கிடையாது. இவங்க அதுக்கான ஏற்பாடு செய்யாததான் இவங்களோட தவறே ஒழிய எதிர்பார்க்காத கிரௌடு கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா நார்மலா 1 hour 1.5 hours நிக்கிறாங்க. அந்த 1 hour 1.5 ஹவர்ஸ்க்கு குழந்தைகள் நிக்கிறாங்க, பெண்கள் நிக்கிறாங்க, பெரியவர்கள் நிக்கிறாங்க லைன்ல. இதுக்கு ஒரு பேசிக் ஒரு தண்ணியாவது அவங்க கொடுக்கணும். நிக்கிறவங்களுக்கு, கியூல நிக்கிறவங்களுக்கு மயக்கம் போட்டுறாம இருக்க இப்பதான் சொல்லி சொல்லி நிழலுக்கு ஏதோ ஒரு ஷெட் மாதிரி அங்கங்க போட்டிருக்காங்களே ஒழிய, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு இடத்துல ஒரு கன்ஜஸ்டடா ஒரு இடத்துல பக்தர்களை அடைச்சு வச்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பேசிக்கா ஒரு தண்ணி கொடுக்கணும். இங்கே தண்ணியும் கொடுக்கறதுல அவங்க இப்ப ஏதாவது ஒரு அர்ஜென்சிக்கு வெளியில போகணும்னா, ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட அங்க இருந்து அவங்க வெளியில வர முடியாது. அந்த 1.5 மணி நேரம் அவங்க லாக் ஆன மாதிரி இருக்காங்க. இது 1.5 மணி நேரத்துக்கே இந்த கஷ்டம். அன்னைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கை குழந்தைய வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு அவசரத்துக்கு வெளியில போகணும்னா எப்படி போக முடியும்? தண்ணி கிடையாது, சாப்பிட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளே ஒரு வேளைக்கும் அடுத்த வேளைக்கும் 4 மணி நேரம் தானே கேப் இருக்கு. எப்படி ஒண்ணும் சாப்பிடாம கொள்ளாம 6 மணி நேரம் ஒரு கூண்டுல உட்கார்ந்துருக்க முடியும் எல்லாரும் அடைச்சு? இத பக்தர்களுக்காக இதை நீங்க ஏன் பண்ணலன்னு நம்ம கேட்கிறப்போ, அமைச்சர் என்ன சொல்றாரு? திருப்பதியில போய் நீங்க 16 மணி நேரம் நிக்கிறீங்களே, அங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இங்க கேக்குறீங்க. அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியலங்க. அவர் என்ன திருப்பதிக்கு போகாத அமைச்சரா அவரு? இல்ல போயிருக்காரா போலையா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திருப்பதியில என்னங்க வசதி கொடுக்குறாங்க? ஒவ்வொரு இடத்துலயுமே தண்ணி இருக்கு, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. காலையில டீ குடுக்குறாங்க, காஃபி குடுக்குறாங்க, பால் குடுக்குறாங்க. என்னமாவது ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. மார்னிங் டயத்துல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ பொங்கலோ ஏதோ ஒண்ணு சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதம் இப்படி ஏதோ அவங்களுக்கு ஃபுட்டும் குடுக்குறாங்க. பேசிக் ஃபெசிலிட்டி இருக்கு. லைட் வசதி இருக்கு, ஃபேன் இருக்கு அங்க. அவங்க ஏதோ ஒண்ணு ப்ரே பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆடியோ வேற பேக்ரவுண்ட்ல போடுறாங்க. இவ்ளோ வசதிகள் அங்க பண்ணி குடுக்குறது அவர் கண்ணுக்கு தெரியாம திருப்பதியில 16 மணி நேரம் இருக்கேன்னு அவர் எப்படிங்க கேட்கலாம் அவரு? அப்ப நீங்க ஒரு அமைச்சரா பொறுப்பேற்காம இத பார்ப்போம், சரி செய்வோம், என்னங்கிறது பார்ப்போம்னு சொல்லாம, பட் இந்த பதில நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொறுப்பான அமைச்சரா பார்ப்போம்னு சொல்லாம, அங்க போய் நிக்கிறாங்க, இங்க கேள்வி கேட்பாங்கங்கிற இத எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க. அவர் என்னைக்கு பொறுப்பா நடந்திருக்காரு சொல்லுங்க? ஒரு அமைச்சரா அவர் என்னைக்கு பொறுப்பா நடந்துக்கிறாரு? அவர பொறுத்தவரையும் அவர் ஒரு ஆன்மீகவாதின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக ஒரு காவி வேட்டிய கட்டிக்கிட்டு கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு எல்லா கோயில்லயும் போய் உட்கார்ந்து இவர் சாமி கும்பிட தான் கோயிலுக்கு போறாரே ஒழிய அட்மினிஸ்ட்ரேஷன பார்க்கல. ஆக்சுவலா அமைச்சரோட வேலை என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன பார்க்கணும். இவர் எங்கங்க அட்மினிஸ்ட்ரேஷன பார்த்தாரு? நான் கேட்கிறேன். கிரவுடு ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு வந்தது. அமைச்சருக்கு என்ன வேலை சொர்க்கவாசல்ல? கிரவுடு என்ன இருக்கு? என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? என்ன ஏதுன்னு முதல் நாள் ரிவ்யூ மீட் போடணும். அதுக்கு முதல் நாள் ரிவ்யூ மீட் போடணும். எல்லாரையும் கூப்பிடணும். எந்த அளவுக்கு பந்தோபஸ்து பண்ணியிருக்கோம்? எந்த அளவுக்கு லோக்கல்
அட்மினிஸ்ட்ரேஷனோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு பார்க்க வேண்டிய அமைச்சர் குடும்பத்தோட போய் உட்கார்ந்துகிட்டு அத்தனை பக்தர்களையும் காக்க வச்சு அந்த சொர்க்கவாசல்ல எதிர் தரிசனம் பார்ப்பாராம், சாமியோட சேர்ந்து வருவாராம். என்னங்க அப்ப அமைச்சர் வந்து கோயிலுக்கு போறது சாமி கும்பிட போறாரா, இல்ல அது மேனேஜ் பண்றது கரெக்டா தப்பான்னு பார்க்க போறாரா? இப்படிப்பட்ட அமைச்சர் தான் அறநிலையத்துறை அமைச்சர். அப்ப நீங்க அவர்ட்ட என்னத்த எதிர்பார்க்க முடியும்? திருச்செந்தூர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பதில்லாம் சொல்லுவாங்க. இல்ல அதையும் ரொம்ப நீங்க கேட்டீங்கன்னா பெருசாக்கிறீங்க. உங்க மாநில தலைவர், உங்க பிரிவு அணியா இருக்கட்டும், நீங்களும் எல்லாருமே வந்து அந்த வீடியோ ஸ்ரீரங்கத்துல நடந்த வீடியோவ வந்து சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு, இது அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லிட்டு போனீங்க. இந்த திருச்செந்தூர் மேட்டர்லயும் நீங்க கண்டனத்த குடுக்குறப்ப, அவர் வந்து உங்க மாநில தலைவர் பேர் சொன்னோனே அவர் வந்து பதிலளிக்காம போறாரே. அரசியல் தான் பண்ணுவாங்க அப்டி சொல்லிட்டு பதிலளிக்காம போறாரே. அவர்ட்ட பதில் கிடையாது 1. 2வது அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருக்கு வந்து எக்ஸார்பிடன்ட் பவர் இருக்கு. அவர் என்ன வேணா செய்யலாம். அவர் செய்றது தான். மக்கள் அது வேற வழியே இல்ல. அத பொறுத்து நீங்க போனா போங்க. அத கடந்து போனா போங்க. நாங்க அப்படிதான் செய்வோம். அந்த ஆட்டிட்யூடுங்க அவங்களுக்கு. நாங்க இப்படிதான் செய்வோம். நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? நான் இப்படிதான் செய்வேன். வேணும்னா வந்து நில்லு, வேணாம்னா போங்கிற மாரி தானே பதில் சொல்லிட்டு போறாரு. இதுக்கு மக்கள் சரியான பாடம் போட்டுவாங்க பாருங்களேன். வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா மக்கள் இதுக்கான பாடத்த சொல்லுவாங்க. ஏன்னா, 1 கோயில், 2 கோயில் இல்லங்க. எந்த கோயில் எடுத்தீங்கன்னாலும் பிரச்சனை. நான் இத மட்டுமே எடுத்து நீங்க வந்து எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோ பார்த்திருப்பீங்க. பார்த்தசாரதி கோயில்ல அத்தனை பெண்களும் ஒரு ஏற்பாடும் பண்ணல. இவங்க எல்லாம் ஒன்லி ஆபீசர்ஸும், திமுக ஆட்கள் மட்டும் தான் சொர்க்கவாசலுக்குள்ள போறாங்களே ஒழிய, பக்தர்கள அனுமதிக்கல. நீ தான் கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்ற. நீ தான் சாமி இல்லன்னு சொல்ற. நீ தான் தீக்காங்கிற. இவ்வளவும் பேசிட்டு, சொர்க்கவாசல்ல உனக்கு என்ன வேல? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண வேண்டிய வேலையில இருக்க ஆளு, அவ்வளவு பேரு அங்க போய் நின்னீங்கன்னா அதே மாதிரி என்ன பார்த்திருப்போம், திருப்பரங்குன்றம். எப்படி இப்ப திருச்செந்தூர்ல ஒரு பெரிய பேசும்பொருளா பிரச்சனை ஆச்சோ, திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு வந்து மத மோதல்ங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க என்ன பிரச்சனை? யார் மேல தவறு? அதாவதுங்க திருப்பரங்குன்றம் கோயில் வந்து ஒரு 2000 வருட பழமையான கோவில். தேவார பாடல் பெற்ற தலம். ரொம்ப பழமையான கோயில். 6 படை வீடுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதுக்கு பல பேர் இருக்கு. ஸ்ரீ கந்தர்மலைன்னு ஒரு பேர் இருக்கு. அங்க யாரோ ஒருத்தர் எப்போ பண்ணாங்க அதுக்கான சரியான வரலாறு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க ஒரு மேல ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு போட்டிருக்காங்க. இவங்க அவங்க போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து வேணும்னே ம் அத வந்து அத வந்து ஒரு கண்ட்ரோல்டா தான் அது இருந்தது. அத வேணும்னே அவங்கள யாரோட தூண்டுதலாலயோ அவங்க ஒரு இந்த மாரி அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து அரசாங்கமும் பார்த்தும் பார்க்காத மாரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி தான் ரொம்ப முக்கியம். அதனால இத பார்த்தும் பார்க்காமயும் என்கரேஜ் பண்ற மாரியும் பண்றது. இந்த சைடு போய் நின்னு தடுத்து நிறுத்துற மாரி இருந்தது. அவங்க எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய இது வரும்னு எதிர்பார்க்கல. அதாவது நீங்க எப்படிங்க, நீங்க அங்கேயே ஒரு உங்களோட பள்ளிவாசல் இருக்கு. நீங்க அதுக்கு போறீங்க, தொழுகை நடக்குது, எல்லாம் நடக்குதுன்னா கூட, அ இவ்வளோ நாளா அமைதியான முறையில நடந்தத, இப்ப அக்ரிவேட் பண்ணி அத ஒரு தகராறு பண்ணணும்னு சொல்லி, நாங்க அங்க கறி விருந்து வைப்போம், ஆட கொண்டு போய் வெட்டுவோம், கோழிய கொண்டு போய் வெட்டுவோம். அதாவது நம்ம எல்லாம் சகோதரர்களா தான் இருந்திருக்கோம். ஆனா, இவங்க அத பிரேக் பண்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணி, இது யாரோட வேலைங்க? இது இல்ல இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கோ, இல்ல வழிமுறைகள் தானே. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரேக் பண்ற இல்ல எங்க பிரேக் பண்ணியிருக்காங்க? இது வழிமுறைகள் தானே. எப்பவுமே காலங்காலமா நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோங்கிறாங்கல்ல. மேல ஒண்ணுமே நடக்கலையே! மேல ஒண்ணுமே நடக்கலையே! அத ஒரு மீடியா நியூஸ் ஆக்கி, அவங்கள எடுத்துட்டு வந்து நாங்க ஆட கொண்டு போய் வெட்டுவோம். இதுக்கு ஒரு 4 போஸ்டர ஒட்டி, அதாவது ஒரு 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 கலவரத்த தூண்டுறது. 2 மதங்களுக்கு இடையே கலவரத்த தூண்டுற மாரியான விஷயங்கள பண்ணி, அத கண்டும் காணாம வுட்டு, இதெல்லாம் நீ பண்ணு, பண்ணா நாங்க பார்த்துக்கிறோம்ங்கிறது அங்க. இங்க வந்து புடிக்கிற மாரி புடிக்கிறது. கடைசில வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் அவங்க நினைக்கல. இது ஏதோ 4 கட்சி தான் போராட்டம் பண்ணி இத அரசியல் ஆக்குறதுக்கு நம்ம லாபமா யூஸ் பண்ணலாம்னு நெனச்சாங்க. சென்னிமலை மாரியே இங்கேயும் நடந்தது. ஊர் மக்கள் அத்தன பேரும் வந்து திரண்டு வந்துட்டாங்க. இன்னும் நீங்க போக, போக நீங்க இதோட இத பார்ப்பீங்க பாருங்க. இப்பதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த 5 வருஷத்துல இவங்க எல்லா இடத்துலயும், அத்தனை வழிபடும் இடங்கள்லயும் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை தான். யாருமே வந்து பீஸ்ஃபுல்லா சாமி எந்த கோவில்லயும் இவங்க பூஜைகள் ஒழுங்கா நடக்க விடுறதில்ல. வழிபாட்டு முறையில குறுக்கிடுறாங்க. அறநிலையத்துறைன்னு வந்து உள்துறையில உட்கார்ந்து தலையிடுறது, பூஜைய சரியா பண்ண விடுறதில்ல. திருவிழாக்கள் நடந்தா 10 நாள்ல 4 நாள் ஆக்குறது. இது மட்டும் இல்லாம இப்ப இது ஒரு புது ட்ரெண்ட். அதாவது இவங்களுக்கு வாக்கு வங்கி முக்கியம். அவங்கள தூண்டி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்றது. அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேங்கிறது. அப்புறம் இது சென்னிமலை மாரியே தான் இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளவு பிரச்சனை இல்ல இது நடந்தது. நான் ஒண்ணு பிளான்டுங்கிறீங்களா? கேட்கிறேன். இந்த கோயில எதர்ச்சியா நடக்கல அங்க. இது ஒரு பிளான்டுங்கிறீங்களா? பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறீங்களா? இது வந்து ஒரு பிளான்ட் விஷயம் மாரி தான் நான் பார்க்கிறேன் இத. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ இந்த கோயில பராமரிக்கிறது அறநிலையத்துறை.
அறநிலையத்துறை வந்து நாங்க தான் இதை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை யார் ரெப்ரசென்ட் பண்ணணும்? அறநிலையத்துறையை ரெப்ரசென்ட் பண்ணணும். அவங்க வந்து அதை ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லையே. அப்ப அதோட அர்த்தம் என்ன? கவர்மெண்ட் தான் கோயிலை மேனேஜ் பண்றீங்க. அப்ப நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இத்தனை வருஷம் கண்டு காணாம அப்படி அப்படியே இருந்தது. அப்புறம் ஸ்மூத்தாவும் வேற போயிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்க அதை பெருசாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்கு வங்கி பெருசா தெரியுது. சோ அங்க ஒரு பாசிஃபை பண்றதுக்காக, அந்த வாக்கு வங்கிக்கு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக நீங்க அவங்கள ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி பண்றது. அவங்க நினைக்கல அரசியல் கட்சிகள் மட்டும்தான் வந்து போராடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அத்தனை பக்தர்களும் ஊர் மக்களும் வந்து இப்படி தெருவுல உட்காருவாங்க, போராடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. பார்த்தோன்னே இப்ப அப்படி அப்படியே விட்டுரு, எல்லாருமே பேசாம இரு அது இதுன்னு. அவங்க அவங்க செய்யறதே சரியா தப்பானே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாரு இந்த சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். அவர் என்னங்க பண்ணாரு கேக்குறேன். இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா இதை முன்னாலே நீங்க பேசி தீர்க்க முடியாதா? ஏன் நீங்க தான் அரசாங்கம், நீங்க தான் போலீஸ், நீங்க தான் காவல்துறை, நீங்க தான் இல்ல எல்லாமே, உங்கள்ட்ட தான் அமைச்சரங்க வந்து அத்தனையும் எந்த இருக்கு. இதுவும் பண்ண மாதிரி பார்க்கலையே. காவல்துறை தான் அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அமைச்சர் அவர்கள் தலையிடுற மாதிரி எதுவுமே பார்க்கலையே. இல்லையே அதான் அவங்க தான் பண்ணணும். அந்த துறையை சார்ந்தவங்க தானே அதை பண்ணணும். அதுக்கு அந்த கோயிலுக்கு ஒரு ஏசி, டிசி, ஜேசி எல்லாரும் போட்டிருப்பீங்கல்ல. யார் இன்வால்வ் ஆனீங்க? அப்ப நீங்க கோயிலை பாதுகாக்கிறதுக்கு இல்லையா அறநிலையத்துறை? கோவிலுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அங்க போய் நிக்க மாட்டீங்களா? இதே ஒரு தனியார் கோயிலா இருந்ததுன்னா அவங்க போய் இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நான் கேக்குறேன். இந்த கலவரத்துக்கு தான் போலீஸ் வந்தாங்களே ஒழிய, இங்க ஒரு பிரச்சனைன்னா இந்த பிரச்சனைக்கு யார் போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கணும்? ஒரு 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 சர்ச்ல பிரச்சனைன்னா அந்த அவர் போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. ஒரு மசூதியில பிரச்சனைன்னா மசூதி ஆட்கள் போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. அப்ப ஒரு கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா யாருங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கணும்? ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு அபிஷியல்ஸ் பொசிஷன்ல தான். அங்க இருக்க எக்ஸிகியூட்டிவ் இந்து அறநிலையத்துறை போய் குடுக்கணும். அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அந்த அமைச்சர் பொறுப்பேற்கணும். எங்க ஏன் பண்ணல அத? ஏன் பண்ணல நீங்க? திருப்பரங்குன்றத்துல ஏன் அத பண்ணல? சென்னிமலையில நீங்க ஏன் அத பண்ணல? அப்போ உங்களுக்கு வந்து இதுல இருக்க வெல்த் தான் முக்கியம். இதுல இருக்க காசு தான் முக்கியம். இதுல இருக்க சொத்து தான் முக்கியம். இதுல இருக்க நகை தான் முக்கியம். அத மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, பக்தர்களுக்கான வசதியும் பண்றது இல்ல. அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வர்றப்ப அத பாதுகாக்கிறதும் கிடையாது அந்த கோவில்கள. அடுத்தது இன்னொன்னு வந்து பார்த்திருப்போம். ஒரு ஆண்டுக்கு வந்து ஹெச்ஆர்என்சினால கோவில்களுக்கு 5000 கோடி கிட்டத்தட்ட லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே கோவில் உங்க இதுல மாதிரியே அவர்கள் ஆர்வமா இருக்கிற கோவில் எல்லாம் பாதுகாக்கிற திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. உண்மைதானா? அந்த அளவுக்கு லாஸ் ஆகுதா? ஏன்னா ஹெச்ஆர்என்சியே அந்த கணக்கு வழக்கு பாக்குறதுக்கும் அந்த இதுக்கும் தானே. அதாவதுங்க மொத்தம் கோவிலோட நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்டர் படி இருக்கிறது 5.25 லேக் ஏக்கர்ஸ் இருக்கு. 5.25 லேக் ஏக்கர்ஸ் இருக்கு கோயிலோட சொத்து. ஆனா, இவங்க என்ன சொல்றாங்க, டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங்ன்னு சொல்லி 1.04 லேக் ஏக்கர்ஸோட டாக்குமெண்ட்டே காணோம். இவங்கள்ட்ட டாக்குமெண்ட்டே காணோம். அது யாரு என்க்ரோச்மெண்ட்ல இருக்கா? இல்ல அது யார்ட்ட இருக்கு? என்ன ஏது? அந்த விவரம் தெரியாது. சரி, இப்ப என்னதான் உங்கள்ட்ட இருக்கு அவைலபிள்னு கேட்டீங்கன்னா, 4.78 லேக் ஏக்கர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது 4.78 லேக் ஏக்கர்ஸ் கோயிலுக்கு இப்ப இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே லீஸுக்கு குடுத்துருக்காங்க. ரெண்ட் வருது. அதெல்லாம் வருது. இன்னைக்கு இருக்க இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கால்குலேஷன் கம்ப்யூட்டேஷன்ல பாத்தீங்கன்னா 6,000 கோடி அதுக்கு வருமானம் வரணும். இந்த நிலபுலன்கள்ல வர்ற வருமானம் கோவில்களுக்கு 6,000 கோடி இருக்கணும். ஆனா இப்ப எவ்வளவு வருது? இவ்வளவுக்கும் சேர்த்து இந்த நில வாடகை, இடத்தோட வாடகை, கடை வாடகை, கமர்ஷியல் பிளேஸ், வயலுக்கு லீஸு கூட்டது, உப்பளங்களுக்கு லீஸு கூட்டது, இந்த மாதிரி வகையில வெறும் 100 கோடி ரூபாய் வருதுங்க. எத்தனை ஏக்கரு? 4.78 4 லட்சம் 4.78 லேக் ஏக்கர்ஸ்க்கு வர்ற ரெண்ட் உங்களுக்கே சிரிப்பாவும் இல்லையா? 100 கோடி ரூபாய் வருது. அப்ப எத்தனை கோடி இழப்பு பாருங்க. 5,900 கோடி அரசுக்கு வருமான இழப்பு. இதுக்கு தான் நாங்க சொல்றோம், இந்த கோயில வந்து சரியான ஆள் நிர்வகிக்கணும். இப்ப இதே நீங்களும் நானுமோ, இல்ல ஒரு ட்ரஸ்ட்டோ யாரோ ஒண்ணு, இப்ப நம்மளோட தனிப்பட்ட சொத்துக்கு நம்ம எப்படி பாதுகாப்போம்? இல்ல இந்த கோவிலே ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து இல்ல ஒரு ஆனா அப்படி நாங்க உண்மையானவர்களும் பாதுகாக்கிறோம், மீட்டு எடுத்துட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் அபகரிப்பா இருக்கோ, அதெல்லாம் வந்து நாங்க மீட்டு எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் சொல்றாங்கல்ல. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. அவர் பொய் தானேங்க சொல்றாரு. இதுல அவர் என்ன சொல்றாருங்கிறது ஏங்க நம்ம கோட் பண்றீங்க நீங்க? அவர் சொல்றது எல்லாமே பொய்ங்க. அப்ப ஏங்க இந்த 100 கோடி தான் வருமாங்க? நீங்க யாராவது 5வது படிக்கிற பிள்ளைட்ட போய் கேட்டீங்கன்னா கூட பதில் சொல்லுங்க. 4,87,000 கோடி ஏக்கருக்கு வந்து லட்சம் ஏக்கருக்கு வந்து ரெண்ட் எவ்வளவு வரும்னு கேளுங்க யாராவது. ஏங்க 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் வாடகைக்கு விட்டாவே 1,50,000 ரூபாய் வருது. இது என்னங்க இவ்வளவுதான் வருமாங்க? சொல்லுங்க நீங்க. இவ்வளவுதான் ரெண்ட் வந்திருக்குன்னு இப்படி ஒரு கதை சொல்றாங்க. அப்ப நீங்க எதையுமே பொறுப்பா பார்க்கலல்ல. இல்ல நீங்க அதுல தனிப்பட்ட முறையில ஆதாயம் அடையறீங்களா? அத சொல்லுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதுல ஆதாயம் கிடைக்குதா?
ஏங்க சிஏஜி ஆடிட் பண்றதுக்கே ஒன்னும் டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க இப்ப கேட்டிருக்கோம். நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம். அது ஒரு கேஸ் போட்டிருக்கோம். இல்ல அட்லீஸ்ட் அது ஒரு வந்து சர்ச்சையா இருக்கே. சிஏஜில என்ன சொல்றாங்கன்னா வந்து, எங்களுக்கு வந்து உரிய ஒத்துழைப்பு தரமாட்டேங்குது ஹெச்ஆர்என்சி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கே. ஏன் அதுல அவங்க வந்து ஹெச்ஆர்என்சிக்கு ஒத்துழைப்பு தர்றதுல என்ன சிக்கல்? ஆமா உண்மை தெரிஞ்சிரும்ல. என்ன இவங்க அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, சிஏஜி ஆடிட்டுக்கு நாங்க கோயிலுக்கு தர மாட்டோம். எங்க துறை சார்ந்த இதுக்கு தான் நீங்க சிஏஜி ஆடிட் பண்ண முடியும். துறை சார்ந்தா நீங்க 12% எடுக்கிறதுக்கு மட்டும் தானே கணக்கு வச்சிருப்பீங்க. கோயில் சொத்த ஃபுல்லா மேனேஜ் பண்ணது நீங்க தானே. வெல்த் மொத்தமா எங்க இருக்கு? அறநிலையத்துறையோட சொத்துன்னு சொன்னீங்கன்னா, அத்தன கோயில்களையும் நிர்வகிக்கிறது அப்படின்னா, அத்தன கோயில்கள் சொத்தையும் அப்ப உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லங்கிறீங்கல்ல, அப்ப எங்கள ஆடிட் பண்ண விடுங்கன்னு கேட்கறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு 20, 30 கோவில்களையாவது விடுங்கன்னு நாங்க சொல்றோம். இந்த சிஏஜி ஆடிட்டுக்கு ஜாஸ்தி வருமானம் வர்ற ஏங்க தேர்ட் பார்ட்டி ஆடிட்டே கிடையாதுங்க. ஒரு சின்ன மளிகை கடை நடத்துறவங்க கூட ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வச்சு ஒரு ஆடிட் பண்றாங்க. இங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட்டே பண்றது இல்லங்க. இவங்களே துறை சம்பந்தமா ஒரு 5 பேர போட்டுக்கிட்டு அவங்க பண்றது தான் ஆடிட், அவங்க சொல்றது தான் இது. வரவும் நமக்கு தெரியாது, செலவும் நமக்கு தெரியாது. இப்படிதான் அங்க நடந்துகிட்டே இருக்கு ஒழிய, இவங்க வந்து எதுவுமே முறையா பண்றதுக்கும் இவங்களுக்கு ஐடியா கிடையாது. அத டிரான்ஸ்பரண்டா பண்றதுக்கும் ஐடியா கிடையாது. சரி டிரான்ஸ்பரண்டாவும் பண்ணல, முறையாவும் பண்ணல. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இவங்க ஹெச்ஆர்என்சில இருக்க பணம் மொத்தம் 3000 கோடி ரூபாய எஃப்டி பண்ணியிருக்காங்க. நீங்க உங்கள்ட்ட இருக்க பணத்த எஃப்டி பண்ணா எப்படிங்க பார்ப்பீங்க? சொல்லுங்க எனக்கு. எனக்கு நான் புரியல. எனக்கு கேட்கிறேன் உங்கள. உங்கள்ட்ட இருக்க பணத்த எஃப்டி பண்ணா என்ன பார்ப்பீங்க நீங்க? என்ன என்ன பார்ப்பீங்க? அந்த பண்ணுவோம், பேங்க் ரேட் நல்ல இன்ட்ரெஸ்ட் பேங்க்கான்னு ஆஃப் ரேட் எவ்வளோ நல்ல பேங்க்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ தராங்க, என்ன அப்படி நம்பிக்கையா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பாதுகாப்பு இருக்குமா? எல்லாம் பண்ணுவீங்கல்ல? ஆமா. அ அதுல அந்த 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 பேங்கோட லாப ரிட்டர்ன்ஸ் நட்டங்கள எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தான் பார்ப்போம். உங்கள கண்டிப்பா, பேங்கோட கண்டிப்பா. பி&எல் உங்களுக்கு ஆடிட் உங்களுக்கு அத பார்த்து புரியாதுங்கிறதுனால, கிறிசில் ரேட்டிங்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல என்ன ரேட்டிங் இருக்கு? A++ இருக்கா? ஏ இருக்கா? இந்த கம்பெனில நம்ம டெபாசிட் பண்ணலாமா? கூடாதான்னு பண்ணுவோம்ல. கோயிலோட பணத்த கொண்டு எங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க தெரியுமாங்க? தமிழ்நாடு பவர் பினான்ஸ்ல பண்ணிருக்காங்க. அது லாஸ் மேக்கிங் கம்பெனி. வட்டியே குடுக்க முடியல. இதுவரையும் வந்து குடுத்த வட்டிக்கு டிடிஎஸ் புடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன தகவல் சொல்றேன். இதுவரையும் குடுத்த வட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போட்ட 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு 100 கோடி ரூபாய் வட்டி குடுத்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அந்த 100 கோடி ரூபாய் வட்டி குடுக்குறதுக்கு முன்னால டிடிஎஸ் கட் பண்ணிட்டு குடுக்கணும். இதுவரையும் டிடிஎஸ் பே பண்ணலங்க. டிடிஎஸ் சர்டிபிகேட் குடுக்கலங்க. இதுக்கு பல கோடி ரூபாய் கோயிலுக்கு நஷ்டங்க அது. அப்ப நீங்க பாத்துக்கங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ்நாடு பினான்ஸ் பவர் பினான்ஸ்க்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். சரி எங்க இருக்க பணத்தையும் எடுத்து அங்க டிரான்ஸ்பர் பண்ணு. அந்த கம்பெனிக்கு எதுக்காவது பணம் தேவைப்பட்டா அங்க மூவ் பண்றது. மொத்தத்த கான்ட்ராக்ட் ஒண்ணுங்க. சம்பந்தமே இல்லாத வேலைகளுக்கு கான்ட்ராக்ட். இவ்வளோ பக்தருக்கு நீ வந்து நான் சாப்பாடு போட்டேன், தண்ணி வசதி குடுத்தேன். திருச்செந்தூர்ல இருக்க பிரச்சனைக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா சரின்னு சொல்லலாம் வர்ற பணத்த. நீங்க எடுத்து என்ன பண்றீங்க? கல்யாண மண்டபம் கட்டுறேன், அத கட்டுறேன், இத கட்டுறேன், ஏதோ ஸ்கூல கட்டுறேன். அதாவது அந்தந்த இடத்துல இருக்க எம்எல்ஏ அவர மக்கள்ட்ட கொண்டு போய் சரியா நிறுத்துறதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா குளத்தூர்ல கபாலீஸ்வரர் கோயில் பணத்த எடுத்து குளத்தூர்ல கொண்டு போய் கட்டுறாங்க. ஏன்னா, அது சிஎம் ஓட கான்ஸ்டிட்யூன்சி. அங்க இருக்க மக்களுக்கு நாங்க நல்லது செய்றோம்னு ஏன் நீ உங்க சிஎம் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நல்லது பண்ணுங்க. இல்ல எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து எடுத்து நல்லது பண்ணுங்க. இல்ல அந்தந்த துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஒண்ணு இருக்குல்ல. எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பணத்த எடுத்து கட்டுங்க. ஏன் நீங்க அறநிலையத்துறையில இருக்க பணத்த எடுக்குறீங்க? சோ அதனால எதுக்கு அந்த பணத்த உபயோகப்படுத்தணுமோ, அத அத்தனையும் தவிர்த்து எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாதோ அத பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எந்த இடத்துல கமிஷன் ஜாஸ்தி வருதோ, எந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஜாஸ்தி பேருக்கு குடுக்க முடியுமோ, எந்த இடத்துல பணம் அடிக்க முடியுமோ, அததான் பண்ணுவாங்க. அடுத்தது காணொளியில இறுதியான கேள்வி. பழனி திருக்கோவில்ல பக்தர்கள எங்க போனாலும் வசூல் பண்ற வேலையில ஹெச்ஆர்என்சி இறங்கியிருக்காங்க. திரும்புற இடமெல்லாம் உண்டியல வச்சு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீங்க போட்ட ஆதாரத்தோட எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருக்கீங்க. எங்க போனாலும் உண்டியல் வைக்க முடியுமா? ஒரு இடத்துல இருக்கும். சாமிக்கு ஏத்தாப்புல அங்க காணிக்கை போடுற மாரி தானே இருக்கும். பாக்குறீங்க நீங்க சாமிய அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி தள்ளி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா உண்டியல் தான் பெருசு பெருசா முன்னால இருக்கும். மொத்த சாமிய மறைக்கிறது, பக்தர்கள் பார்க்க முடியாம பண்றதே உண்டியல் தான். எங்க பார்த்தாலும் உண்டியல். திருமண பக்கம்லாம் உண்டியல். வடபழனி கோயில்ல 27 உண்டியலு, பழனி கோயில்ல 50 உண்டியலு. வரிசையா அங்க கோயில விட்டு நீங்க வெளியில வந்தோனே 9 உண்டியல். பக்தர்கள் நடந்து வர்றதுக்கு வழி இல்ல. ஃபுல்லா உண்டியல். இப்போ வந்து புது டெக்னிக் வந்து பழனியில என்னன்னா, உண்டியலோட கிடையாது. அங்கேருந்து இறங்கி வரையில அந்த சித்தர் கோயில் சைடுல இருக்கு. அது ஒரு வாக்வே மாரி இருக்க ஒரு 1000, 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம். அதுல 9 உண்டியல் வச்சு அங்கேயே மூவ்மெண்ட்ட பிளாக் பண்றாங்க. பக்தர்கள் சீக்கிரம் வெளியில வர முடியாது. இடிச்சுக்கிட்டும், புடிச்சுக்கிட்டும் எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கும்.
இப்ப புதுசா இப்ப 2 நாளா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு கடைய போட்டு ஃபோட்டோ, டாலரு, இந்த கயிறு இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஏன்னா கயிறு விக்கிறதுக்கும், டாலர் விக்கிறதுக்கும், கோயில் ஃபோட்டோ விக்கிறதுக்கும் வேற என்ன இடமா இல்ல பழனில. அதாவது பாருங்க, அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். இப்ப ஏன்னா அங்க வந்திருக்க ஜேசி வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் எப்படி வசூல் பண்ணணும்னு, எந்த இடத்துல கடை போட்டா ஓடும். பாருங்களேன் வான்டேஜ் பாயிண்ட். உள்ள இருந்து வெளியில வர்ற இடத்துல அங்க அப்படியே அவன்ட்ட கையில இருக்க காச அவன் உண்டியல்ல போடுறதா இல்ல போட்டோ வாங்குறதான்னு கன்ஃபியூஷன்ல இருப்பான். அங்க வரையிலே வெளியில வரையிலே உண்டியலுக்கு வச்சிருந்த காசை கூட இவனுங்க போட்டோ வித்தரலான்னு பார்த்து அங்க கொண்டு போய் இந்த கடையை வச்சு அப்ப பாருங்க என்ன ஒரு இதை தொழிலா பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த அறநிலையத்துறையில பக்தர்கள்ட்ட இருந்து வசூல் பண்ற பணத்தை டிக்கெட் விக்கலாம், இல்ல பிரசாதம் விக்கலாம், இல்ல போட்டோ விக்கலாம். எதையாவது விக்கலாம். அவன் கையில இருக்க காசை ஃபுல்லா புடுங்க. வீட்டுக்கு போயில கோயிலுக்கு வரையில எவ்வளவு பணம் எடுத்திருந்தாலும் வீட்டுக்கு போயில ஒண்ணுமே இல்ல. பஸ்ஸுக்கு காசோட போகணுங்கிற லெவல்ல அங்கங்க கடை கோயில் ஃபுல்லா. இப்ப இந்த டாலர் விக்கிற கடையும், சாமி படம் விக்கிற கடையும் வெளியில வச்சா வாங்க மாட்டாங்களா அவங்க? ஏன் பக்தர்கள் கேட்டாங்களா? சாமி முன்னால தான் நான் அதை வாங்கிட்டு வருவேன்னு சொன்னாங்களா? அப்போ உங்க எண்ணம் தான் என்ன? உண்டியல்ல காசு இத்தனை உண்டியல் வச்சதுக்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்டியல் எடுங்கன்னு. இன்ஃபேக்ட் நான் இது போட்டிருக்கேன் கமிஷனருக்கு ஒரு மெசேஜ் கூட. இன்னைக்கு அதை நீங்க தயவு செஞ்சு எடுக்கணும். இல்லைன்னா பாருங்க நீங்க பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்ய மாட்டேங்கிறீங்க. மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு இடர்பாடுகளை தான் நீங்க உண்டு பண்றீங்களே ஒழிய நாங்க வசதி பண்ணுங்கிறோம். இதுதாங்க திமுகவோட டெக்னிக். நீங்க ஒரு வேலை அவங்க பண்ணுவாங்க. நீ இதை பண்ணல அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த பண்ற 10% வேலையை நிறுத்துவாங்க. அப்ப நீங்க அந்த 10%க்கு போராடுறதா இல்ல புதுசா கேட்கறதுக்கு போராடுறதான்னு நமக்கே புரியாம போயிடும். வச்ச உண்டியலை எடுன்னு நம்ம சொன்னோம். இப்ப பார்த்தா ஒரு படக்கடையை கொண்டாந்து பக்கத்துல இன்னொன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா. இப்ப நான் இதை எடு, அதை எடுன்னு சொல்லணும். கடைசியில நீங்க என்ன பக்தருக்கு நீ ஏன் தண்ணி குடுக்கல, ஏன் பால் குடுக்கல, ஏன் சாப்பாடு போடல? அதுக்கெல்லாம் நான் போவே முடியாது. ஃபர்ஸ்ட் அவன் உள்ள ஒழுங்கா போயிட்டு வெளியில வரட்டும். அந்த வழியாவது கிளியர் பண்ணி குடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். இவங்களோட வேலையே நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னு நீங்க சொன்னீங்கன்னா, பண்றதுல போய் கை வைப்பாங்க. இதுதான் இவங்க திமுகவோட டெக்னிக் இது. பிரச்சனையை நம்மளே கிரியேட் பண்ணோம்னா தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அமைச்சரும் இதே தான் பண்ணுவாரு. போற கோயில்லாம் என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் போய் ஏதாவது புதுசா ஒரு வசதி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நாங்க விஐபி எல்லாம் வர்றது எந்த வழியா வரணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் போடுங்க. வர்றவனை அங்கேயே நிறுத்துங்க. பக்கத்துல வந்தா கத்துவான். அவனுக்கு வந்து நாங்க வர்றதும் போறதும் தெரியக்கூடாது. வெளி அந்த மண்டபத்துக்கு வெளியில அவனை போட்டு அங்கேயே நிறுத்திருங்க. ஸோ நாங்க பாட்டு பின்வழியா வந்து நாங்க பாட்டு ஒரு 1 மணி நேரம் இருந்து சாமி கும்பிட்டு நல்ல நிம்மதியா இருந்துட்டு நாங்க போறோம். அதுக்கப்புறம் அவனுங்க வந்து அடிக்கட்டும், உழுகட்டும், உயிரோட இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல மயக்கம் போட்டு விழுந்தா உழுகட்டும்ன்றது தான் இவங்களோட மென்டாலிட்டி. அதுதான் இவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பா. பேட்டியில ஸ்டார்ட்டிங்லயே சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 26 மக்கள் தீர்ப்பு குடுப்பாங்கன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் எப்படி தராங்கன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்த நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க.